குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இந்த டேர்முக்கு உண்டான ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்குறோம். அவர் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது தான் நமது சுற்றுச்சூழல் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த லெசனில் நம்ம பார்த்த டாபிக் வந்து டெய்ரி ஃபார்ம் அப்படிங்கிறது தான், பால் பண்ணை அப்படிங்கிறதுல தலைப்பில் நமக்கு லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். பால் பண்ணைனா என்னது, அதனுடைய ப்ரொஃபஷன், அந்த வேலையினுடைய விளக்கம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். என்ன மாதிரியான நமக்கு மாட்டினுடைய இனங்கள், கால்நடை இனங்கள் என்னென்ன எந்தெந்த ஸ்டேட்ல, மாநிலத்துல நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா? சோ இந்த பசுமாட்டை தவிர நமக்கு அடுத்த ஒரு கேட்டகரி அப்படின்னு நம்ம சொன்னா பஃபலோஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ பஃபலோ அப்படின்னு சொன்னா என்னது, நமக்கு இதே மாதிரி பசு இனத்திலேயே நமக்கு பசுமாடு என்ன மாதிரியான ஒரு யூசஸ் நமக்கு இருக்கோ அதே மாதிரி பஃபல்லோஸும் நமக்கு பயன்களை தரக்கூடியது. எருமை மாடுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம இந்த பசுமாட்டை தவிர நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கால்நடை அப்படின்னு சொன்னா எருமை மாடு அப்படிங்கிறது தான். எருமை மாடு அப்படின்னு சொல்லக்கூடியதும் நமக்கு சாதாரணமாக வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு அனிமல், டொமஸ்டிக் அனிமல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ டொமஸ்டிக் அனிமல் அப்படின்னு சொன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் அப்படின்னு சொல்லுவோம். பசுமாடு, எருமை மாடு, ஆடுகள், முயல்கள், நாய்கள், பூனைகள், இது எல்லாத்தையுமே நம்ம டொமஸ்டிக் அனிமல் கேட்டகரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுல நமக்கு எருமையும் நமக்கு ஒன் ஆஃப் த அனிமல், அதுலயும் ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல நம்ம பார்க்கறது இந்தியால எத்தனை வகையான பஃபல்லோஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா 7 kinds ஆஃப் பஃபல்லோஸ். ஓகே, இந்தியால நம்ம பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா இந்திய நாட்டுல 7 வகையான வகைகள் நமக்கு இருக்கு. 7 kinds ஆஃப் பஃபல்லோஸ் ஆர் இன் அவர் இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, 7 வகையான எருமை மாட்டு இனங்கள் நம்ம இந்திய நாட்டில் இருக்கின்றது. ஸோ இந்த எருமை மாட்டுல நமக்கு வந்து என்ன மாதிரி, பசுமாட்டுல காட்டுலையும் நமக்கு இதுல கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். ஏன்னா மில்க் செக்ரீஷன், மில்க் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹையர். ஓகே, மில்க் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னா மில்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவு ஹையரா இருக்கும் கம்பேர் டு என்னது, சாதாரணமான பசுமாட்டை காட்டிலும். ஏன்னா பசுமாடு அப்படின்னு சொல்லக்கூடியது, நீங்க என்னதான் நம்ம சாதாரணமான மாடா இருந்தாலும் நம்ம வேற என்னென்ன மாடெல்லாம் பார்த்தோம், கிர், நாகோரி, ஓங்கோல், இந்த மாதிரியான ஒரு கேட்டில்ஸ் எல்லாமே நமக்கு அதிகமாக பால் கொடுக்கும். ஆனா அதையும் காட்டி கவ்வை விட நமக்கு பஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் மில்க் ப்ரொடியூஸ் பண்றது அதிகமாக இருக்கும். ஆமா, milk is higher compared to cows. ஆல்சோ இதுல நியூட்ரிஷியன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். நம்ம எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலுமே அதுல என்ன வேணும், சத்துள்ள பொருளா இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது இல்லையா? அதிக அளவு பால் அப்படிங்கிறத விட இப்போ எருமை மாட்டினுடைய பால் அப்படிங்கிறது அதிகமான சத்து நிறைந்தது கொண்டது. சோ ரொம்ப திக்கா இருக்கும். நம்ம திக்கான தயிர் வேணும். ஆடுல எல்லாம் பாக்குறீங்கல்ல, தயிர் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு, நல்ல அது வந்து ஹார்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் லெவல்ல அந்த மாதிரி இருக்கு இல்லையா? இட்லி மாதிரி இருக்கும் தயிரை பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அதனோட மாதிரியான ஒரு ஸ்டஃபிங்ல இருக்கிறது தான் இந்த எருமை மாட்டினுடைய தயிர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் தயிர் கெட்டியா இருக்குன்னு சொன்னா எப்படி வரும், பால் திக்கா இருந்தாதான் நமக்கு தயிர். அதுல இருந்து வரக்கூடியது தான், மில்க்ல இருந்து தான் கேர்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், மில்க் அடுத்த ஸ்டேஜ நம்ம கேர்டா அதை மாத்துவோம். கேர்ட் நமக்கு வந்து நல்லா ஹார்டா இருக்கு அப்படின்னு சொன்னா மில்க்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கும், நமக்கு திக்கா இருந்தா மட்டும்தான் இருக்கும். ஓகே, சோ இதுல என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம நாட்டுல இருக்கு, எருமை மாட்டு பால் வந்து பசுமாட்டு பாலை விட ரொம்ப சத்து நிறைஞ்சது அப்படின்னு சொன்னா இந்தியால இருக்கக்கூடிய மாடுகளின் பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டா முர்ரா,
ஜஃப்ராபாடி, பாதாவரி அண்ட் ஸ்ருதி, இந்த மாதிரியான ஒரு வெரைட்டிஸ் தான் நம்ம இந்தியால இருக்கக்கூடிய எருமை மாட்டு இனங்கள். இப்ப நம்ம வந்து இந்தியால பசுமாட்டு இனங்கள் என்னென்ன அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா? அது போலவே எருமை மாடு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதனுடைய பெயர்கள் கண்டிப்பாக வேணும். ஏன்னா இந்த கான்செப்ட்ல நம்ம என்ன வெரைட்டி அப்படிங்கிறது தான் நமக்கு அதுல சொல்லணும். அல்லது நமக்கு இந்த மாதிரியான ஒரு கேள்வியும் கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு சொல்ல தெரியணும், நம்ம அது கரெக்டா நம்மளால எழுத முடியணும். பாதாவரி அண்ட் தென் ஸ்ருதி அப்படிங்கிறது கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடியது. ஜாஃப்ராபாடி. ஸோ இந்த மாதிரியான பெயர் கொண்ட எருமை மாட்டு இனங்கள் தான் நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ஒரு சில வகைகள் எருமை மாடு. எருமை மாட்டு இப்போ நம்ம தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். நமக்கு இதுல இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் பஃபல்லோ மில்க் ப்ரொடியூசர். ஸோ பிக்கஸ்ட் பஃபல்லோ மில்க் ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னா இந்தியாலயே நம்ம எந்த நாடு அப்படின்னு கேட்கும்போது மீதி எல்லா நாட்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்தியா தான் நமக்கு என்னது, இந்தியால பிக்கஸ்ட் பஃபல்லோ மில்க் ப்ரொடியூசர். எருமை மால் நமக்கு வந்து உற்பத்தி செய்வதில் முதலிடம் வகிப்பது இந்தியா. எருமை பால் நமக்கு உற்பத்தி செய்யக்கூடிய வகையில இந்தியா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ங்கிறது யாருக்கு, நமக்கு இந்தியா அப்படிங்கிறது தான். ஓகேயா? ஸோ இந்த ரோமன்ல எழுதும்போது நம்ம இதை ஃபர்ஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அதர்வைஸ் இப்படி ஒன் போட்டு நம்ம எழுதினாலும் இதை ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரோமன்ல எழுதும்போது இதை ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு அப்படின்னு நம்ம அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இதை நம்ம வந்து ஒன் போட்டு நம்ம ஒன் எழுதி மேலே எஸ்டி அப்படின்னா அதுதான். ஸோ இந்தியா இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபார் பிக்கஸ்ட் பஃபலோ மில்க் ப்ரொடியூசர் அப்படிங்கிறது. ஹூ இஸ் த பிக்கஸ்ட் மில்க் ப்ரொடியூசர் இன் இந்த வேர்ல்ட் அப்படின்னு கேட்டா, இல்ல கம்பேர் டு அதர் கண்ட்ரீஸ்னா இந்தியா அப்படிங்கறது நமக்கு ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸா எடுத்துக்கலாம். அதே போல இந்தியாவில் காணப்படக்கூடிய ஒரு சில எருமை மாடு என்னென்ன, ஜாஃப்ராபாடி, ஸ்ருதி, நாக்பூரி, முரா, மெக்ஷனா, இந்த மாதிரியான வகைகள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியால இருக்கக்கூடியது. முரே, நாக்பூரி, ஸ்ருதி அண்ட் தென் பாதாவரி, மெஹ்சேனா, ஜாஃப்ராபாடி. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையா இருக்கும். கலர் பாருங்க டிஃப்ரென்ஸா இருக்கும், அதனுடைய கொம்புகள் டிஃப்ரென்ஸா இருக்கும், காதுகள் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸா இருக்கும். அதே போல இந்த எருமை மாடு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டி மில்க் ப்ரொடியூஸ்ல நமக்கு டிஃப்ரென்சியேஷன் வரும். 20 லிட்டர்ஸ், 30 லிட்டர்ஸ், 40 லிட்டர்ஸ், அதனுடைய கெப்பாசிட்டி, ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு வேறுபடும். பால் உற்பத்தி அப்படிங்கிறது அதுல இருந்து வரக்கூடியது நமக்கு வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த முர்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகை மாடு எங்கெல்லாம் இருக்கும்னா பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்தியால இந்த எல்லா வகையான மாட்டு இனங்களும் இருக்கு. முர்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு பஃபலோ வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் பாதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடு வந்து உத்தரப்பிரதேஷ் அண்ட் தென் மத்திய பிரதேஷ், இந்த ரெண்டு ஸ்டேட்ல இந்த மாதிரி இருக்கும். சோ ஜாஃப்ராபாடி அப்படின்னு சொல்லக்கூடியது குஜராத் ஸ்டேட்ல இந்த மாதிரி. ஒவ்வொரு நம்ம மாநிலங்கள்லயுமே ஸ்டேட்ல ஒவ்வொரு வகையான எருமை மாடு வெரைட்டி இருக்கும். இந்த ஸ்ருதின்னு சொல்லக்கூடியது ராஜஸ்தான் அண்ட் குஜராத், இந்த ரெண்டு ஸ்டேட்ல. சோ மாட்டினுடைய பெயரை கொடுத்து ஸ்டேட் கேட்கலாம், ஆர் அதர்வைஸ் ஸ்டேட்டை எழுதி இந்த ஸ்டேட்ல என்ன கைண்ட் ஆஃப் பஃபலோ இருக்கு அப்படின்னு கேட்கலாம். சோ அதை நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் இந்த வெரைட்டி கைண்ட் ஆஃப் பஃபலோ நேமையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல எந்த ஸ்டேட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். மெஹ்சானா அப்படிங்கிறது குஜராத் ஸ்டேட்ல இருக்கக்கூடியது. அண்ட் நாக்பூரி அப்படிங்கிறது நம்ம
இது எல்லாமே நார்த் இந்தியா இல்லையா? ராஜஸ்தான், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் எல்லாமே வட இந்தியா. நம்ம இருக்கிறது என்னது? தென்னிந்தியா. சோ தென்னிந்தியால இருக்கக்கூடியது தான் இந்த நாக்பூரி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. ஓகே. அண்ட் நிவிரவி அப்படிங்கிறது பஞ்சாப், ஹரியானா அப்படிங்கிற ஒரு நாடுகள்லயும் இருக்கும். சோ நம்ம எந்த நம்முடைய இந்தியா தான் இந்த எருமை மாட்டு பால் உற்பத்தியில முதலிடம் வகிக்கக்கூடியது. அதனால எல்லா நாடுகளிலுமே, சாரி, எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எருமை மாட்டு இனம் அப்படிங்கிறது இருக்கு. அதுல எல்லாருமே அதை வளர்க்குறாங்கிறதுனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர முடியுது. ஒரு சில மாநிலங்கள்ல மட்டும் வளர்த்தா நம்மளால ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர முடியாது. பிகாஸ் வட இந்தியாவும் சரி, தென்னிந்தியாவும் சரி, நார்த் இந்தியா ஆஸ் வெல் அஸ் சவுத் இந்தியா, போத் சைட்ஸ் நம்ம என்ன பண்றோம்? இந்த எருமை மாடுகளை வளர்க்கறதுனாலதான் இந்த மில்க் ப்ரொடக்ஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம். ஓகே. சோ இப்போ இத வளர்க்கறோம் அப்படிங்கிறத விட நம்ம எப்படி அதை வளர்க்கறோம்? ஒரு குழந்தை வளருது வீட்ல அப்படின்னு நம்ம சொன்னா என்ன பண்ணுவாங்க? பிறந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அப்படியே விட்டுருவாங்க இல்லையா? இல்லையா? உங்களுக்கெல்லாம் இப்ப என்ன பண்ணுவாங்க? ஆஸ் அ பேரண்டா ஒவ்வொருத்தருக்குமே, எல்லா வயதினருக்கும் எப்பொழுதும் நமக்கு பேரண்ட் அப்படிங்கிறவங்க என்னது உணவு அப்படிங்கிறத கொடுப்பாங்க இல்லையா? அது 2 வயசு, 3 வயசு, 4 வயசு அப்படின்லாம் கிடையாது. பேரண்ட்ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸோ அந்த வீட்ல இருக்கவங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? பாப்பாங்க. சரியான ஊட்டச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கிறீங்களா? ஒரே ஒரு வேளை சாப்பிடல அப்படின்னாலுமே என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. வீட்டுக்கு போனதுமே நீங்க படிச்சீங்களா அப்படின்னு கேட்கறத விட, சாப்பிட்டியாப்பா மத்தியானம் அம்மா கொடுத்த சாப்பாடெல்லாம், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் மேக்சிமம் எல்லா வீடுகள்லையும் பேரண்ட்ஸ் ஆகட்டும், கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு அப்புறம், சாப்பிட்டியாப்பா, வா கை கால் எல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க, சாப்பிடலாம், டீ குடிக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எஸ். ஏன்னா நம்ம நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால படிக்க முடியும். எனர்ஜி இருந்தா தானே நம்மளால படிக்க முடியும் இல்லையா? அது போலதான் ஆடு மாடு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான நல்ல காஸ்ட்லியான மாடை நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம எதுக்குமே சரியானபடி அவங்கள மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொன்னா அதனுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு வரவே வராது. ஆடு ஆகட்டும், மாடு ஆகட்டும், கோழி ஆகட்டும், எந்த ஒரு விலங்குகள் நம்ம வீட்டில் வளர்த்தாலும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உணவு கொடுத்தாச்சா? அது வீட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள்னா நாய்க்கு அதுக்கு என்ன கொடுக்குறோமோ கொடுத்தாச்சா, மாட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தாச்சா, அந்த தாட் நமக்கு எல்லாருக்குமே வரும் இல்லையா? அது போல அதுக்கும் எப்படி கொடுக்கணும்? நியூட்ரிஷியஸ் ஃபுட்டா தான் கொடுக்கணும். சோ நியூட்ரிஷியஸ் அப்படின்னு சொன்னா சத்துள்ள உணவுகள் அப்படிங்கிறது தான். என்னமோ கொடுத்தா பாலை கறக்குதா வந்தா போதும் அப்படின்லாம் நம்ம இருக்கக்கூடாது. நியூட்ரிஷியஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல சத்துள்ள உணவுகளை கொடுத்தா மட்டும்தான் நல்ல நமக்கு அந்த பாலும் சத்துள்ளதா கிடைக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். இல்லைன்னா நமக்கு வர மாதிரி அதே மாதிரி அவங்களுக்கும் ஏதாவது டிசீஸ்லாம் வரும். ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம சத்துள்ள உணவை நம்ம தேர்ந்தெடுத்து அதே மாதிரி அவங்களுக்கு உண்டான அந்த ஷாப்ல போய் கரெக்டா என்ன பண்ணணும்? நம்ம வாங்கி கொடுக்கணும். அந்த கால்நடைகளுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன உணவுகள்லாம் நமக்கு விற்குதோ அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபீட் பண்ணும் பொழுது அதுல அந்த மாடாகப்பட்டது நல்ல ஹெல்தியா இருக்கும். ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபைபர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சோ இப்போ எல்லா இடத்துலயுமே நம்ம நெல் அப்படின்னு எடுத்தா நெல்லினுடைய உமி அதெல்லாம் தவிடு அப்படிங்கறதெல்லாம் கொடுப்போம் இல்லைங்களா? செடி. அப்ப நெல்லெல்லாம் எடுத்துட்டோம்னு சொன்னா அந்த செடி இருக்கும்ல, அந்த செடிகளையும் அவங்களுக்கு உணவாலாம் கொடுப்போம். அப்ப அதுல என்ன கண்டென்ட் அதிகமா இருக்கும்னா அந்த சத்துல ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். அப்ப அதுக்கு என்னென்னலாம் நம்ம ஆக்சுவலா அதுக்கு கொடுக்கணும்னு சொன்னா, வைக்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வைக்கோல்ங்கிறது கால்நடை தீவனம். இது எல்லாமே அவங்களுக்கு நம்ம உணவாக கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஹே,
அண்ட் தென் ஸ்ட்ரா. இது எல்லாமே நம்ம எங்க இருந்து வருது? வயல்கள்ல இருந்து வரக்கூடியது தான். வைக்கோல் அப்படிங்கிறது எங்க இருந்து வரும்? நமக்கு நெல்லு, கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி எல்லா வகையான செடிகள்லாம் ஹார்வெஸ்டிங், நம்ம அறுவடை செய்த பிறகு அதுல இருந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எல்லாத்தையும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? அவங்களுக்கு உணவாக கொடுக்கணும். அதை தவிர கால்நடை தீவனம் அப்படிங்கறதெல்லாம் கடையில விற்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள்களையும் நம்ம வாங்கி சரியானபடி அவங்களுக்கு, நம்ம எப்படி 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் சாப்பிட்றோமோ அது போலவே அவங்களுக்கும் ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணா மட்டும்தான் அது நல்ல சத்துள்ள உணவை எடுத்துட்டு நமக்கு நல்ல பாலை கொடுக்கும் இல்லையா? நமக்கு செடியை நடுறோம் அப்படின்னு சொன்னா எப்படி சரியான முறையில அதுக்கு தேவையான உரங்கள் நம்ம போடுறோம், தண்ணி காலையில ஈவினிங்ல அந்த மாதிரி கரெக்டா என்ன பண்றோம், அதுக்கு ஃபுல்லுமே சப்ளை பண்றோம்ல, அது போலதான் இந்த மாட்டுக்கும் நல்ல சத்துள்ள உணவுகளை நம்ம கொடுக்கும் பொழுது அது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். இதை தவிர நம்ம தானியம், திணை, பருத்தி விதை, அரிசி, புண்ணாக்கு இது எல்லாமே நமக்கு அந்த உணவாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்கள் அப்படின்னு சொல்லலாம். புரோக்கன் கிராம்ஸ். கிராம்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம பயரெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்னதா உடைஞ்சிருக்கும். அந்த மாதிரி பீசஸா இருக்கக்கூடிய அந்த கிராம்ஸ் அண்ட் தென் செரல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் மில்லட்ஸ், ரைஸ் பாலிஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது தீட்டப்பட்ட அரிசி. இந்த எல்லாமுமே நமக்கு சத்துள்ள உணவாக தான் அவங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி கொடுக்கும் பொழுதுதான் அந்த மாடாகப்பட்டது எப்படி இருக்கும், நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை எடுத்துக்கிட்டு நமக்கு நல்ல பாலை கொடுக்கக்கூடியது. கேக்ஸ் அப்படின்னு சொன்னா புண்ணாக்கு. புண்ணாக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கடலை எண்ணெய் எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம் இல்ல. ஆயில் கேக்ஸ் அப்படின்னு சொன்னா எண்ணெயிலிருந்து வரக்கூடிய சக்கை. அது கோகனட்ல இருந்தும் வரலாம், கிரவுண்ட் நட்ல இருந்தும் வரலாம், அண்ட் சீசேம்ல இருந்து வரலாம். எள் புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, கடலை, இது எல்லாம் ஒன் ஆஃப் த நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஃபார் கேட்டில்ஸ். மாடுகளுக்கு அது ஒரு சத்துள்ள உணவாகும். அதையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா கொடுக்கணும். அண்ட் தென் நல்ல தண்ணி, நிறைய வாட்டர் அப்படிங்கிறதும் நம்ம சப்ளை பண்ணணும். தண்ணியை கொடுக்கும் பொழுதும் அது டைஜஷனுக்காகவும் சரி, அதனுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி, நம்ம உடம்புக்கு நம்ம இவ்வளோ லிட்டர் குடிக்கிறோம்ல, அது போல அதனுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்டர் அதுக்கு ப்ராப்பரா கொடுக்கணும். அப்பதான் என்ன பண்ணும், அது ஆரோக்கியமா இருக்கும், எந்த ஒரு டிசீஸும் இல்லாம. நமக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கணும், கார்போஹைட்ரேட் சாப்பிடுங்க, புரோட்டீன் சாப்பிடுங்க, வைட்டமின் சாப்பிடுங்க, இது எல்லாமே நமக்கு டாக்டர்ஸ், டயட்டீஷியன்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ். ஸோ அதே போலதான் நம்ம மாடுகளுக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது டிசீசஸ். வாட் ஆர் த டிசீசஸ் ஆர் அஃபெக்டட் டு த பஃபலோஸ்? இந்த எருமை மாடுகளுக்கு என்ன மாதிரியான நோய்கள்லாம் தாக்கலாம், அதை அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். நமக்கு அதுல இருக்கக்கூடிய கால், அது என்ன பண்ணும், வேகமா நடக்குது இல்லையா? அப்ப மேக்சிமம் இதுல வரக்கூடிய என்னென்ன பார்ட்லன்னு கேட்டா ஃபுட் அண்ட் மவுத் பார்ட். இந்த 2 பார்ட்ல தான் அதுக்கு என்ன பண்ணும், அடிக்கடி அதுல இருக்கக்கூடிய நோய்கள் வரும். ஸோ இந்த டிசீஸ்க்கு என்ன பேருனா ஆந்த்ராக்ஸ். ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வாயிலையும் கால்லையும் வரக்கூடிய ஒரு வகையான நோயை தான் ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இத என்ன பண்ணணும், வராம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த இடத்த ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். நம்ம இந்த நோய் அஃபெக்டிவ்ல இருந்து நம்ம ப்ரிகாஷனரியா நம்ம அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இன் தட் ஏரியா. குட் சானிடேஷன். மாட்டை டெய்லியும் நம்ம எப்படி குளிக்கிறோமோ அது போலவே அதையும் ப்ராப்பரா என்ன பண்ணணும், அழகா வாஷ் பண்ணி நீட்டா வச்சிருந்தாதான் டிசீசஸ் வராது. ஆர் அதர்வைஸ் கண்டிப்பா டிசீஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா, இன்ஃபெக்ஷனல் டிசீஸா இருந்தா ஒரு மாட்டுக்கு வந்தா தொற்று நோயா எல்லா மாடுகளுக்கும் பரவி அது ஒரு பெரிய நம்ம ஃபார்ம் பண்ணையாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், எளிதாக எல்லாருக்குமே அது பரவிடும். அப்போ கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும்,
பிளேஸை தான் நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். நம்ம வீட்டை எப்படி சுத்தம் பண்றோமோ அது போல தான் ஒரு 3 டைம்ஸ் அல்லது 4 டைம்ஸ் நீட்டா அதை வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி, இன்னும் இந்த மாதிரியான நம்ம நார்த் இந்தியாஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய பிளேஸ் நீட்டா இருக்கும். அவங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஏர் சர்க்குலேஷன் ப்ராப்பரா இருக்கணுங்கிறதுனால ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. மோரோவர் ஏசி கூட ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான சீதோஷ்ண நிலை டெம்பரேச்சர்ல தான் அந்த மாடு வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும், நிறைய பால் கொடுக்கும்னா அப்படிதான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நம்மளால எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பரா நீட்டா அந்த பிளேஸை பெருக்கி சுத்தப்படுத்தி நம்ம வச்சுக்கணும். அப்படி அந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகாது, டிசீஸ் வராது. நம்ம என்ன செய்யறோம், பிரஷ் வர்ட்டி ட்வைஸ் அ டே இல்லையா, டெய்லி 2 தடவை பல் தேய்க்கணும், 2 தடவை குளிக்கணும். நம்ம என்ன சொல்லுவோம், கந்தையானாலும் கசக்கி கட்டு, நல்ல ட்ரெஸ்ஸா ஃப்ரெஷ்ஷா டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணணும். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ். ஸோ த சேம் ரூல்ஸ் ஆர் ஃபாலோட் கேட்டல்ஸ். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விலங்கா இருந்தாலுமே அதையும் இப்படிதான் மெயின்டைன் பண்ணணும். அதர்வைஸ் அவங்க கிட்ட இருந்து நமக்கும் டிசீஸ் வரலாம். பன்றி காய்ச்சல் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன வருது, பிக்குக்கு தான் வரும். அதுல இருந்து நமக்கும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகும் இல்லையா. அது போல வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளையும் நம்ம என்ன பண்ணணும், சரியான முறையில் நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். நமக்கு எப்படி எல்லாம் வேக்சினேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேக்சினேஷன் அப்படிங்கிறது தடுப்பூசி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இப்போ பிறந்ததுல இருந்தே எல்லா குழந்தைங்களுக்கும் என்ன போடுவாங்க, தடுப்பூசி அப்படின்லாம் போடுவாங்க. ஸோ 3 மாசம், 6 மாசம், 1.5 வயசு, 2.5, 10 வயசு வரைக்குமே தடுப்பூசி. அது அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும் போதே அதுக்குண்டான தடுப்பூசி. வேக்சினேஷன் அப்படின்னு சொன்னா ப்ரிவென்ஷன், ஒரு நோய் வராம இருக்கிறதுக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ப்ரிவென்ஷன் சொல்லலாம். மாடுகளுக்கும் அது போல தடுப்பூசி எல்லாம் சரியா நம்ம போட்டோம்னு சொன்னா எந்த ஒரு காலரா அப்படிங்கறதெல்லாம் ஈஸியா ஆடு மாடுகளுக்கு வரக்கூடிய ஒரு டிசீஸ் சொல்றோம். அது இல்லாம நம்ம என்ன பண்ணலாம், பாதுகாக்கலாம். சோ இதுக்காக தான் நமக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம வெட்டினரி அப்படின்னு டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம என்ன பண்றோம், கன்சல்ட் பண்ணிட்டு அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த ஒரு வியாதியும் இல்லாம ஆடு மாடுகளை நம்ம என்ன பண்ணலாம், பராமரிக்கலாம். அது எருமை மாடா இருந்தாலும் சரி, பசு மாடா இருந்தாலும் எல்லா வகையான மாடுகளுமே நம்ம ஆரோக்கியமாக சத்துள்ள உணவை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கும் பொழுது சரியான முறையில அதுக்கு நோய் வராமல் அந்த பிளேஸை ப்ராப்பரா நீட்டா மெயின்டைன் பண்ணணும். கரெக்டா அதுக்கு அந்தந்த டயத்துக்கு தடுப்பூசிகள் அல்லது டிசீஸ் அஃபெக்ட் ஆனாலும் டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்குண்டான கன்சல்டேஷன் என்னவோ அதுக்குண்டான ஒரு மருந்துகள்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த டிசீஸ் என்ன ஆகும், வராம பாதுகாக்கலாம். வந்தாலும் அதுல இருந்து அதை எளிதாக நம்ம என்ன பண்ணலாம், குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பஃபலோஸ். இதுல வரக்கூடிய இந்த மாட்டினால் நமக்கு என்னென்ன பயன்கள், பல வகையான முறையில நமக்கு பயன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது என்னது, மில்க் இல்லையா, பாலை உற்பத்தி செய்யக்கூடியது. நமக்கு தேவையான அளவு பாலை தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். பால் அப்படிங்கிறது எப்பயுமே எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு. அது நியூபார்ன் பேபியா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் பால், காஃபி, டீ, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் எந்த பிளேஸுக்கு போனாலுமே மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் இல்லையா. ஸோ அதை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுல என்ன இருக்கு, நமக்கு ரிச் ஆஃப் மினரல்ஸ், அதிகமான தாது உப்புக்கள் இருக்கு. கால்சியம் கண்டென்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. நம்முடைய எலும்பு வளர்ச்சிக்கு போதுமான அளவு கால்சியம் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் அப்படின்னா மில்க் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாமே. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், அதை எப்பயுமே எல்லாருமே எடுத்துக்கலாம். ஈஸி டைஜஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் புல்லக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எருதுகள் எதுக்காக நமக்கு அப்படின்னு சொன்னா, வயல்களை உழுவதற்காக, பிளப்பிங் ஆஃப் லேண்ட். நம்ம எருதுகளை எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, பிளப் த லேண்ட், நம்ம நிலத்தை உழுவதற்காகவும், அதே போல ஹார்வெஸ்டிங், அறுவடை செய்வதற்காகவும் நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரியான
மாடுகளை நம்ம எருதுகளை பயன்படுத்துகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் கேட்டல்ஸ் ஆர் எம்ப்ளாய்ட் த டிரான்ஸ்போர்டேஷன். நம்ம மாடுகள் எதுக்காக யூஸ் பண்றோம்? மாட்டு வண்டி இல்லையா? எல்லாரும் மாட்டு வண்டியில நீங்க எல்லாம் டிராவல் பண்ணிருக்கீங்களா? இப்பயுமே நிறைய கிராமங்கள்ல எல்லாம் இருக்கு இல்லையா மாட்டு வண்டி. அதுவும் இப்ப பொங்கல் அப்படின்னு சொன்னாலே என்ன வரும்? என்ன பார்ப்போம் எல்லாருமே? புல்லும் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? எல்லா கிராமங்கள்லயும் பொங்கல் வருதுன்னு சொன்னா நம்ம பொங்கல் கொண்டாடுவோம், அதே போல மாடுகளுக்கும் கொண்டாடுவோம். அடுத்தது என்ன இருக்கும் நமக்கு? ஞாபகம் வருதா? என்ன கேம் எல்லாரும் விளையாடுவோம்? நம்முடைய நாட்டினுடைய ஒரு சிறப்பான ஒரு என்ன சொல்லலாம் விளையாட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. எஸ், யாராவது சொல்லுங்க பாப்போம். என்ன மாதிரியான விளையாட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? அதற்காக எல்லாரும் போராடி நம்ம நாட்டினுடைய சிறப்பான ஒரு அம்சம், அதை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் யூ ரீகால், பிகாஸ் அதெல்லாம் நம்மளுடைய ஸ்பெஷல் கேம். வி டோன்ட் வாண்ட் டு லூஸ் தட். கண்டிப்பா அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, விட்டே கொடுக்க கூடாது. ஜஸ்ட் யூ ரீகால். ரீகால் பண்ணலன்னு அப்புறம் கூட சொல்லுவேன் என்ன அப்படிங்கிறத யோசிங்க. சோ நமக்கு பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொன்னா அதை ஒட்டி வரக்கூடிய நமக்கு நம்ம இது பண்ணுவோம், அடுத்தது மாடுகளுக்கு பண்ணுவோம், அடுத்து வரக்கூடியது என்ன, அந்த ஒரு மாடுகளுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் கேம் என்ன, அதனுடைய டேர்ம் என்னங்கிறத ஞாபகப்படுத்தி யோசிங்க. நெக்ஸ்ட் நம்ம மாட்டு சாணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கேட்டில் டங்க் அப்படிங்கிறது. டங்க் அப்படிங்கிறது நமக்கு நேச்சுரல் கேஸ் எல்லாம் ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஒன் ஆஃப் த வெரி குட் மேன்யூர், ஒரு சிறந்த உரம் அப்படின்னு சொல்லலாம். சாணம் என்பது ஒரு மிகச்சிறந்த உரம். நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் போக்குவரத்திற்காக நமக்கு பயன்படக்கூடியது. எருதுகளை என்ன பண்ணுவோம்? நம்ம வயல்களை உழுவதற்காகவும் வண்டிகள் நமக்கு போகிறதுக்கு. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஃபுல்லும் இதுல இருந்து தயாரிக்கக்கூடிய பஞ்சகவ்யா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆயுர்வேதிக் மெடிசன். சோ இந்த பஞ்சகவ்யா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒன் ஆஃப் த வெரி குட் ஆயுர்வேதிக் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, வயல்கள்ல வரக்கூடிய இன்செக்ட் கில்லர், பூச்சிகள் வராம தடுப்பதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மெடிசன் தான் இந்த பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மாட்டினுடைய பொருள்கள்ல இருந்து தயாரிக்கிறது தான் இந்த பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லலாம். எது எது அப்படின்னு கேட்டா நமக்கு மாட்டினுடைய சாணம், அண்ட் தென் அதுல இருந்து வரக்கூடிய அதனுடைய யூரின் இல்லையா, அண்ட் தென் பால், அதுல தயிர், வெல்லம், நெய், இது எல்லாம் சேர்ந்த ஒரு மிக்சர் கலவை தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த பஞ்சகவ்யா அப்படின்னு சொல்றது. ஸோ தென் அதுல நம்ம மாட்டினுடைய ஸ்கின்ல இருந்து லெதர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய நம்ம என்ன பண்றோம், லெதர் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் நிறைய பொருள்கள் நம்ம தயாரிக்கலாம். தோல் இருந்து நமக்கு தோல் பொருட்கள் அதிகமாக தயாரிக்க பயன்படுகிறது. ஸோ வாட் ஆர் த யூசஸ் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மாட்டை வந்து என்ன பண்ணுது, பால் தரக்கூடியது, பாலில் அதிகமான தாது உப்புக்கள் நிறைந்திருக்கு. அடுத்தது எருதுகள் உழுவதற்கும் அறுவடை செய்யவும் நமக்கு பயன்படுகிறது. போக்குவரத்திற்கு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு யூஸ் ஆகுது மாட்டினுடைய சாணம். கவுடம்ங்கிறது ஒன் ஆஃப் த வெரி குட் மேன்யூர் அப்படின்னு சொல்லலாம். அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், கோபர் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபியூயல் நம்ம என்ன பண்றோம் இதுல இருந்து தயாரிக்கலாம். எரிபொருள் என்பது மாட்டு சாணத்திலிருந்து நம்ம காற்றில்லா சூழ்நிலையில் அதை சேமிச்சு வச்சு என்ன பண்றோம், அந்த கேஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். பஞ்சகவ்யம்ங்கிறது ஆயுர்வேதிக் மெடிசன், பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு நாம் விவசாயத்தில் பயன்படக்கூடியது. மாட்டினுடைய சாணம், சிறுநீர், பால், தயிர், வெல்லம், நெய், இந்த எல்லாத்தையும் சேர்ந்துதான் இந்த பஞ்சகவ்யா அப்படிங்கிறத தயாரிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட். கால்நடை அதனுடைய ஸ்கின்ல இருந்து நிறைய நம்ம என்ன தயாரிக்கிறோம், அந்த ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லுமே லெதர் ப்ராடக்ட்ஸை நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம். ஓகே, ஸோ இந்த டீடைல்ஸ் தான் நம்ம வந்துட்டு இந்த எருமை மாடுகள் பஃபலோஸ் அப்படிங்கிறது என்ன. பஃபலோஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வெரைட்டி ஆஃப் என்னது, நம்ம ஃபர்ஸ்ட் கவுன்னு பார்த்தோம் கால்நடைகள்ல, அந்த கேட்டல்ஸ்ல. அடுத்தது பஃபல்லோங்கிற கேட்டகரி. எந்தெந்த கேட்டகரி நம்ம இந்திய நாட்டுல இருக்கு
அதே எந்தெந்த ஸ்டேட்ல எந்தெந்த வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். அதற்கு எவ்வாறு நாம் சத்துள்ள உணவுகளை கொடுக்க வேண்டும்ங்கிற அந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன டிசீசஸ் அவங்களுக்கு வரும், டிசீஸ் வராம எப்படி நம்ம அவங்கள ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் அதனுடைய யூசஸ். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தா பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ். பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொன்னா பறவை, எப்படி இப்ப கால்நடை பார்த்தோமோ அது போலவே அடுத்த ஒரு வெரைட்டி அப்படின்னு சொன்னா பவுல்ட்ரி ஃபார்மிங். பவுல்ட்ரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது பறவைகளை வளர்க்கக்கூடியது. பறவை அப்படின்னு சொன்னா என்னென்ன பறவை எல்லாம் நம்ம சொல்லலாம்? கோழி இல்லையா? கோழி அப்படிங்கிறது மெயினா எல்லா இடத்துலயுமே நம்ம வளர்ப்போம். அதே போல புறா வளர்ப்போம். இது எல்லாம் அதிகமான நம்பர்ஸ்ல நம்ம மாடுகளை வளர்ப்பது போல புறாவை விட மெயின் நம்ம பாக்குறது பவுல்ட்ரி ஃபார்ம் அப்படின்னு சொன்னா பறவையில அப்படின்னு சொன்னா பறவை இனங்கள்ல நம்ம எதெல்லாம் கோழி தான் மெயினா. எதற்காக? இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் நாம் வளர்க்கக்கூடியது. சோ இது அன்றாட உணவில் நாம் என்னது எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு. எல்லாருக்குமே மேக்சிமம் என்னது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா? அப்ப எக் அண்ட் மீட் இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் என்ன பண்றோம்? நம்ம இந்த பறவைகளை வளர்க்கிறோம். சரிங்களா? சோ இந்த பறவை வளர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம என்னென்ன வெரைட்டிஸ், எப்படி இப்போ கவுல என்ன வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல பஃபல்லோஸ்ல அப்ப பறவைகள்ல பார்த்தா கோழி, வாத்து, வான்கோழி, புறாக்கள் இது எல்லாமே சேர்த்து வளர்க்கலாம். ஆனால் 90% நாம் வளர்ப்பது கோழி இனங்கள் மட்டும்தான். 90% அப்படிங்கிறது நமக்கு சிக்கன், கோழியை மட்டும்தான் என்ன பண்றோம்? இத வளர்க்கிறோம். பவுல்ட்ரி பேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா எதற்காக நம்ம அதிகமாக வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம இறைச்சிக்காக மட்டும்தான். சோ அதற்காக வளர்க்கக்கூடிய அந்த ஒரு வெரைட்டியை நம்ம என்ன சொல்றோம்னா பிராய்லர். பிராய்லர் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம மீட்டுக்காக ஸ்பெஷலாக நம்ம என்ன பண்றோம்? அதை வளர்க்கக்கூடியது தான் நம்ம அந்த கோழி இனங்களுக்கு பிராய்லர் அப்படின்னு சொல்றோம். முட்டைக்காக வளர்க்கக்கூடியது நம்ம அந்த வெரைட்டிஸை நம்ம என்ன சொல்லுவோம்? லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேயர்ஸ் அப்படின்னு சொன்னா எக்குக்காக நம்ம வளர்க்கக்கூடிய கோழி இனங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இறைச்சிக்காக நம்ம வளர்க்கக்கூடிய கோழிகளை பிராய்லர். ஸோ தெர் ஆர் two types of chickens. One is a broiler and then another one is layers ன்னு சொல்லலாம். லேயர்ஸ் அப்படிங்கிறது எக் ப்ரொடக்ஷனுக்காக, அதே போல நம்ம மீட்காக, நம்ம சிக்கனுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது, இறைச்சிக்காக நம்ம வளர்க்கக்கூடியத பிராய்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஃபுல்லுமே இந்த ஃபார்ம் நம்ம மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டா பண்ணணும். எப்படி மாடுகளை நம்ம சரியான முறையில் பராமரிச்சு பண்ணினோமோ அது போல நம்ம மனிதர்கள் எவ்வாறு சரியான முறையில ப்ராப்பர் பேலன்ஸ்டு ஃபுட் எடுத்துக்கிறோமோ அது போல இந்த பறவை இனங்களுக்கும் நமக்கு பேலன்ஸ்டு ஃபுட்டா கரெக்டா கொடுத்து நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும்? நல்ல வகையில வரும். சோ இந்த பண்ணை நம்ம பறவை பண்ணை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ மாடுகள் அப்படின்னா கூட ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கலாம். ஆனா கோழி அப்படின்னு சொல்லும்போது சின்ன பறவை இல்லையா? அப்ப பவுல்ட்ரி இம்பார்ட்டன்ஸ் நம்ம ரொம்ப கொடுக்கணும். அதனுடைய பேலன்ஸ் டயட் ஆகட்டும், நம்முடைய மெயின்டெனன்ஸ்க்கு பேலன்ஸ் டயட் சொல்றோம்ல, அது போலதான் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹேட்சிங், ரியரிங், ஹவுசிங், சானிடேஷன் அண்ட் தென் ப்ரிவென்ஷன். ஸோ இந்த மெத்தட்ஸ்ல தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த கோழிகளை நம்ம வளர்க்குறோம். ஸோ வாட் ஆர் த ஸ்டேஜஸ்? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹேட்சிங் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? அத முட்டையிலிருந்து வரக்கூடியது இல்லையா? அப்ப அது என்னது? குஞ்சு பொரித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் ரியாரிங் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த சின்ன கோழியிலிருந்து என்ன பண்றோம்? நம்ம பாதுகாப்பாக அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம அதை மூவ் பண்ணி கொண்டு போகணும். அது சின்ன கோழியா இருக்கும். வேற எந்த அனிமல்ஸும் அவங்கள தாக்காம நம்ம என்ன பண்ணணும்? பாதுகாப்பாக கூட்டுல வச்சு நம்ம கண்டிப்பா அதை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் மெயினானது. ஸோ அண்ட் தென் ஹவுசிங் ப்ராப்பரா நம்ம
மெயின்டைன் பண்ணணும். சானிடேஷன், சானிடேஷன்னா தூய்மையாக அதை நம்ம ப்ராப்பரா என்ன பண்ணணும், எப்படி அந்த பிளேஸை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணுமோ அது போல நம்ம பறவை பண்ணையும் கரெக்டா நம்ம மெயின்டைன் பண்ணணும். ப்ரிவென்ஷன், அதற்கு உண்டான பாதுகாப்பை நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். இந்த மாதிரி ப்ரிவென்ஷன் ஃப்ரம் த டிசீசஸ், டிசீசஸ்ல இருந்து பாதுகாத்து சரியான முறையில வளர்த்தா மட்டும்தான் கோழி வளர்ப்பு அப்படிங்கிறத நம்மளால சக்சஸா இருக்க முடியும். ஆடு மாடுகளுக்கு எப்படி டிசீசஸ் வருதோ அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் டிசீஸ் கோழிக்கு வரும். நிறைய நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டம் அப்படிங்கிறது தான் கோழி பண்ணைக்கு மிகச்சிறந்தது. கோழி முட்டை முட்டை உற்பத்தியில ஒரு முதலாவது மாவட்டம் அப்படிங்கிறது நம்ம நாமக்கல் மாவட்டம். ஸோ அங்க எல்லாமே நிறைய இந்த மாதிரி கோழி பண்ணை வளர்ப்பாங்க ஃபுல்லும். அது ஒன் ஆஃப் த வெரி பிக் பிஸ்னஸ் இன் தட் ஏரியா. அவங்க அந்த இடத்துல ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆனாலும் என்ன ஆகும், பறவை காய்ச்சல் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஈஸியா எல்லா இடத்துலயும் பரவிடும். ஸோ எல்லாமே பார்ப்பதற்கு எளிதாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், சரியான உணவை கொடுக்கணும், நோய் வராம பாதுகாத்து கரெக்டா அந்த முட்டைகளை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி அந்த மார்க்கெட்ல போய் நம்ம சேல் பண்ற வரைக்குமே அதனுடைய ஃபுல் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ்நாட்டுல நாமக்கல், பல்லடம், சென்னை, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொன்னா நாமக்கல் அப்படிங்கிறது தான். நாமக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாவட்டம் தான் நமக்கு முதலாவது இடத்தில் நம்ம தமிழ்நாட்டுல அதிகமாக கோழி வளர்ப்பு அப்படின்னு இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த பவுல்ட்ரி ஃபார்ம்னுடைய பேசிக் இன்ட்ரடக்ஷன் மட்டும் நம்ம இப்ப பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்த கான்செப்டை எல்லாத்தையுமே வீட்டுல தெளிவா படிச்சுட்டு வாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க ஒவ்வொரு வரிகளையும் கரெக்டா என்ன பண்ணுங்க, படிச்சு அதுல ஏதாவது புரியலன்னா அண்டர்லைன் பண்ணுங்க, அந்த டவுட்ஸை எழுதிட்டு வாங்க, கேளுங்க. நான் சொன்ன கேட்ட கொஸ்டின்ஸுக்கு யாருமே ஆன்சரே பண்ணவே இல்லையே, யாருக்குமே தெரியலையா, என்ன கேட்டிருந்தேன் உங்களுக்கு? ஆக்சுவலா நீங்களா நிறைய கொஸ்டின் கேட்கணும். இப்ப கொஸ்டின் செஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு சொன்னா, டவுட் செஷன் சொன்னா நீங்களா நிச்சயமாக அதிகமான கேள்விகளை கேட்க கேட்க தான் நமக்கு என்ன ஆகும், அதிகமான நாலேஜ் அப்படிங்கிறதே நமக்கு வரும் இல்லையா? சோ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு டேர்ம் தான் நான் கேட்டிருந்தேன். சோ இதுதான் என்னது, மாடுகளுக்கு உண்டான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு போட்டி அப்படிங்கிறது நம்ம நாட்டினுடைய ஒரு சிறப்பான ஒரு விளையாட்டு. நம்ம அதை போராடி என்ன பண்ணியிருக்கோம், தக்க வச்சுட்டு இருக்கோம். ஸோ ஸோ நீங்களா கேள்வி கேளுங்க. கண்டிப்பாக கேள்வி கேட்கும் பொழுதுதான் நமக்கு அதிகமான அறிவு என்பது வளரும். சரியா? ஸோ ரீட் த போர்ஷன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் ரிமைனிங் பார்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.